ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கேள்விகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனை நம்முடைய வாழ்வில மட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். மட்டுப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வல்லமைய கூட்டி குறைக்கிறது இல்லை. அவர் மாறாதவர். அவருடைய வல்லமையை நம்மளால என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில அவர் செயல்படுறதை என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். இததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு, எல்லாருமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரது சொந்த குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தந்தருளி அப்படின்னா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அவருடைய பங்கில் எல்லாமே என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடித்து விட்டார். எல்லாரும் ரட்சிப்பை பெற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது, அவருடைய சித்தம் எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அப்படி என்றால் ஒருவர் கூட கெட்டு போகாமல் இருப்பதுதான் அவருடைய சித்தம் என்றால் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றிருக்காங்களா? இல்ல. அப்போ ரட்சிப்பை பெற்று கொள்ளாம இருக்கிறது யாரோட கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. யார் அதை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க என்ன செய்து கொள்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க. யாரு ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களால என்ன செய்ய முடியல, அவர் கொடுத்ததை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு பெரிய மீட்பை கிறிஸ்துவின் மூலம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் இல்ல, அவரை தேடுகிற மக்களுக்கு மாத்திரம் இல்ல, இது கிறிஸ்தவர்களுக்கானது மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இந்த ரட்சிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையில செயல்பட முடியுது. விசுவாசிகளாக இருந்தாலும் அவருடைய இயல்பையும் அவர் செயல்படுகிற முறைகளையும் நீங்க தெரிந்து கொண்டால் மாத்திரமே அவர் செயல்படுறத உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உங்களோட விருப்பம் மாத்திரமே அவர் உங்க வாழ்க்கையில செயல்படுற இடத்துக்கு கொண்டு வராது. அவர் வார்த்தையில அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் வழிகள் என்ன, அவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர் செயல்படுகிறத உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகளோ, உங்க சூழ்நிலைகளோ, உங்க சரீரத்துல உள்ள வியாதியோ, பலவீனமோ, இல்ல எது உங்களுக்கு முடியாமல், சரி செய்ய முடியாமல் நீங்க கலங்கி நிற்கிறீர்களோ,
இந்த பிரச்சனை தேவனுக்கு ஒரு பொருட்டு இல்லை. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் உலகங்களை உண்டாக்கினார். இல்லாத ஒரு இடத்துல தமது வார்த்தையினால் உலகங்கள் அவர் என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். மண்ணினால் மனிதனை படைத்து தமது சுவாசத்தை கொடுத்து மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? உயிர் கொடுத்தார், ஜீவாத்துவமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. நம்ம மனித அறிவினால் அதை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அதனால நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், இவ்வளோ பெரிய நோய் இருக்கு, அதனால என்னால சுகம் பெற முடியல, அப்படி இல்லை. இதெல்லாம் ஒரு தடை கிடையாது. தேவனால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் சிலுவையில கொடுத்த மீட்பையும் வாழ்வையும் விடுதலையையும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவனை உங்கள் வாழ்வில் நீங்க மட்டுப்படுத்த முடியும். இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. தேவன் சர்வ வல்லவர் தான். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு சித்தம் இருந்தா நடக்கும். அவர் கையில நான் கொடுத்திருக்கிறேன், அவர் பார்த்து கொள்ளுவார், அதை நான் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா அவருக்கு சித்தம் இல்லை நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. உங்களால் அவரை உங்கள் வாழ்வில் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். எப்படி அவரால் எல்லாம் முடியும், அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது உண்மையோ, அதே போல அவரை உங்கள் வாழ்வில் உங்களால என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். எந்த இடத்துல நான் தடுக்கிறேன் தெரிந்தால்தான் அந்த இடத்துல நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? ஒத்துழைக்க முடியும், வழிவிட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சந்தேகம், நம்ம சூழ்நிலைகளை குறித்த சந்தேகம், பிரச்சனைகளை குறித்த பயம், நம்மை குறித்த சந்தேகம், இதெல்லாம் தேவனை மட்டுப்படுத்துகிறது. நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் என்ன செய்கிறது? தடுக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது உலக ஞானம். உலக ஞானம் தேவனை நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் என்ன செய்கிறது? தடுக்கிறது. உலக ஞானம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்ல, உலகத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ற காரியங்கள், உலக அனுபவத்திலிருந்து நாம பெற்று வைத்திருக்கின்ற அறிவு. இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அறிந்து வைத்திருக்கின்ற அறிவு. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அறிவு. இந்த உலக அறிவு தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்படுறத என்ன செய்யுமா? தடுக்குமா? எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இல்லையா? நமக்கு பாவம் தடுக்கும் அப்படிங்கிறது தெரியும், உலக ஞானம் தடுக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உலக ஞானம் தேவை அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? ஆனா இந்த உலக ஞானம் தேவனுடைய ஞானத்துக்கு விரோதமானது. 2 வகையான ஞானம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த உலகத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு ஞானம், தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஞானம். இந்த உலக ஞானம் கசப்புக்கும் விரோதத்துக்கும் வைராக்கியத்துக்கும் வழி கொடுக்குமா? இந்த உலக ஞானம் இந்த உலகத்துக்குரியதை நோக்குமா? எப்படியாவது நான் முன்னுக்கு வந்துடணும், எப்படியாவது எனக்கு இதுல ஒரு பிரச்சனை சரியாயிரணும், எனக்கு நான் இதுல நான் எப்படி வரப்போறேன், அது தனக்குரியதை அது என்ன செய்யும்? தேடும். இந்த உலக ஞானம் தேவனுடைய வழிக்கு எதிரானது. இது தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. ஆனா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ அது சமாதானத்தின் வழியா இருக்குமா? அது பரிசுத்தமுள்ள ஒரு வழியா இருக்குமா? அது அன்பின் வழியா இருக்குமா? அது நீதியின் வழியா இருக்குமா? அது பொறுமையின் வழியா இருக்குமா? அது தேவன் செயல்படக்கூடிய வழியா என்ன செய்யுமா? இருக்குமா? இந்த 2 வகையான ஞானத்தை குறிச்சு பார்த்தோம். இந்த உலக ஞானத்துல நாம நம்பும் போது தேவன் செயல்படுகிறத நாம என்ன செய்யறோம்? தடுக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்றேன். பழைய உடன்படிக்கை காலத்துல ராஜாக்கள்
தேவனுக்கு பலியிட முடியாது. ஆசாரியர்கள் தான் என்ன செய்யணும்? பலியிடணும். போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இதெல்லாம் செலுத்தினாதான் அவங்க போருக்கு செல்ல முடியும். அப்படி போருக்கு போகும்போது அதுக்கு அப்புறமா தான் அவங்களால வெற்றியை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவனால் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். இது தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இங்கு சவுல் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கின்ற முதல் ராஜா சவுல் ராஜா ஒரு போருக்கு ஆயத்தமாகிறார். இஸ்ரவேலை எதிர்த்து ஒரு பெரிய பெலிஸ்திய ராணுவம் எதிராக பாளையம் இறங்கியிருக்காங்க. 2 பேரும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா பலியிடாம இஸ்ரவேல் மக்களால என்ன செய்ய முடியாது? போரிட முடியாது. ராஜா தீர்க்கதரிசிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்காக? சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக. நீங்க 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சம்பவத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 7 நாள் சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யல? வரல. ஆனா எதிரி நாட்டு ராணுவமோ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? போரிடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இஸ்ரவேல் ராணுவத்துல உள்ள வீரர்கள் கலைந்து செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலைந்து ஒருவர் செல்ல 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 அங்க ராணுவ வீரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. சவுல் ராஜா யார கொண்டு எதிரியோட போரிட முடியும்? இல்லையா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:8 வசனம் முதல். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். 7 நாள் காத்திருக்கிறாரு. ராணுவ வீரர்கள் எல்லாம் கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராணுவ வீரர்கள் கலைந்து போகாமல் அவங்கள பிடித்து வைத்து கொள்ளணும் அப்படின்னா அங்க சவுல் வேகமாக ஒரு முடிவை என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்படின்னு சொன்னாதான் அங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கலைஞ்சு போக மாட்டாங்க. இது ஒரு நடைமுறையா, ஒரு பிராக்டிக்கலா இது நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு ராஜா அந்த மக்களை பிடிச்சு வைக்கணும், ராணுவ வீரரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்கு விரைவா என்ன செயல் செய்யணுங்கிறத அவர் என்ன செய்யணும்? யோசிக்கணும். அவர் செஞ்சது ஒரு நடைமுறையான ஒரு காரியம்தான், உலக ஒரு ஞானம்தான். அந்த பலியெல்லாம் கொண்டு வாங்க, நான் பலியை செலுத்துகிறேன். நான் இன்னும் போருக்கு ஆயத்தமாகல. ஏன்னா பலியிடாம அங்க போருக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுக்க வேண்டிய பலிய ராஜா பலியிடுகிறார். பலியிட்டு முடித்த உடனே தீர்க்கதரிசி வருகிறார். அவர் கேட்கிறாரு, என்ன புத்தியீனமான காரியத்தை செய்தீர்? எதற்காக நீர் பலியிட்டீர் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு வேற வழி தெரியல. நான் பலியிட்டு போருக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணல, நான் தயாராகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய பொறுமையின்மையால் அங்கு நடைமுறையாக உலக பிரகாரமாக அந்த பலி இட்டா ராணுவ வீரர்கள்லாம் போருக்கு ஆயத்தமாயிருவாங்க, கலைந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஞானத்தை அந்த இடத்துல என்ன செய்யறாரு? பயன்படுத்துறாரு.
அந்த சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீ போருக்கு போறதுக்கு முன்னாடி நீ பலியிடாமல் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனா பலியிடுவதோ ராஜா பலியிடக்கூடாது, தீர்க்கதரிசி தான் என்ன செய்யணும்? பலியிடணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமா, இல்லை என்றால் தன்னுடைய உலக ஞானத்தை பயன்படுத்துறதா? நாம இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம்? யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றது புரியுதா? பலியிடாமல் போருக்கு செல்ல முடியாது. பலியிடுவதற்கோ தீர்க்கதரிசி என்ன செய்யல? வரல. பலியிடவில்லை என்றால் இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் கலைஞ்சு போறாங்க. ஒருத்தர் கூட இல்லை என்றால் யாரை கொண்டு அவர் யுத்தம் செய்வார்? சவுல் ராஜா செஞ்சது உலக பிரகாரமாக சரியான ஒரு செயல், ஒரு ஞானமான ஒரு செயல். ஆனா தேவனுடைய பார்வையில அவர் தேவனுடைய ஞானத்தை, அவருடைய வழிமுறையை அவர் அங்க என்ன செய்யல? தேர்ந்தெடுக்கல. அவர் அதை கீழ்ப்படிந்து இருந்திருந்தால், பொறுமையோடு தேவன் மீது நம்பிக்கையோடு, ஒருவர் கூட இல்லாமல் எல்லோரும் கலைந்து சென்றாலும் பரவாயில்லை, அவர் வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன் சொல்லி அவர் நின்றிருந்தால், தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அங்க யுத்தமே இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும்? மாற்றி இருக்க முடியும். நம்ம எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எத்தனையோ புறஜாதி ராஜாக்கள் வரும் பொழுது யுத்தமே இல்லாமல் அவர்களுக்கு அவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். சமாரியாவில எல்லாம் அவங்க படையெடுத்து வரும்போது அவங்களே ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு என்ன செஞ்சிருவாங்க? மடிந்து போறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இங்க சவுல் ராஜாவோட வாழ்க்கையில அவர் தேவனுடைய வழிகாட்டுதலை, அவரது ஞானத்தை, அவருடைய வார்த்தையை நம்பாமல் தன் உலக ஞானத்தை நம்பியதினால் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அன்று அவர் இழக்கிறார். தேவனால் அவர் வாழ்க்கையில என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்குதா? சவுல் ராஜா செஞ்சது சரிதான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல, அந்த சூழ்நிலைகள்ல தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு பதிலா, தேவனுடைய வழிகாட்டுதல்னா என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறதற்கு நமக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. சவுல் ராஜாவுக்கு அதுதான் பிரச்சனை. காத்திருக்கிறதுக்கு அவருக்கு தேவன் மேல என்ன இல்ல? பொறுமை இல்ல, நம்பிக்கை இல்ல. அதுதான் அடுத்த அதிகாரத்துல தீர்க்கதரிசி கேட்பாரு, கீழ்ப்படிவதை பார்க்கிலும் நீர் பலியிடுவது அவருக்கு பிரியமோ? அவரோட பார்வையில நான் பலியிடணும், போருக்கு போகணும். தேவனுடைய பார்வையில அவரை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தான் அவர் உங்க வாழ்க்கையில செயல்படுற இடம். உங்க வாழ்க்கையில அவரை கொண்டு வருகின்ற இடம் அதுதான். நாம என்ன நினைக்கிறோம்? நான் இந்த செயலை செய்யறேன், அந்த செயலை செய்யறேன், நான் இவ்வளவு பலியிடுறேன். அந்த காலத்துல பலியிட்டாங்கன்னா இந்த காலத்துல நம்ம செயல்களை நம்ம நம்புறோம். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், இவ்வளவு ஆலயத்துக்கு போறேன், இவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறேன். அவருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் இந்த செயல்களை அவர் என்ன செய்யல? விரும்பவில்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. இதுதான் அவரை உங்கள் வாழ்க்கையில் மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகள் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அங்க யுத்தமே இல்லாமல் அவரால போக பண்ணி இருக்க முடியும். உங்களுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உலக ஞானம் எப்படி தேவனை மட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு, இஸ்ரவேல் தேசம் 2 பகுதியாக 2 ராஜாக்களால ஆளப்பட்டு கொண்டிருந்தது. ஒன்று ஆசா ராஜான்னு ஒரு ராஜா, இன்னொன்று பாஷா ராஜா அப்படின்னு ஒருத்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கற்பனையில நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த அறையில பாதி ஒரு ராஜா, இன்னொரு பாதி இன்னொரு ராஜா. ஒரு தேசத்தை இருவர் என்ன செய்யறாங்க? ஆளுகை செய்யறாங்க. இந்த பின்பாகத்துல இருக்கிற ராஜா முன்பாகத்துக்கு வரக்கூடாத படிக்கு முன்னாடி இருக்கிற ராஜா என்ன செய்யறாருன்னா, நடுவுல ஒரு பெரிய மதிலை எழுப்புகிறார். ஒரு கோட்டை சுவர் அவர் என்ன செய்யறாரு? எழுப்புகிறார். அங்க பின் தேசத்துல உள்ள மக்களால இந்த பகுதிக்கு வந்து அவங்களால எதையும் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது, செயல்பட முடியாது, எந்த இடத்துக்கும் அவங்களால போக முடியாது. அப்போ பின்னாடி இருக்கிற ஆசா ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுடைய வழிகாட்டுதலை அவர் தேடாமல்,
பக்கத்துல இருக்கிற இன்னொரு புறஜாதி ராஜாவுக்கு கூலி பொருத்தி கொண்டு, அப்படின்னா கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து முன்னாடி இருக்க ராஜா கிட்ட நீ சண்டைக்கு போ. நீ சண்டைக்கு போனா இங்க பின்னாடி அவர் கெட்டிக்கிட்டு இருக்கிற வேலையை அவர் என்ன செஞ்சிருவாரு? விட்டுருவாரு. என்னோட பிரச்சனை என்ன செஞ்சிரும்? தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி கையில பணம் கொடுத்து ஒரு புறஜாதி ராஜாவை பாஷா ராஜாவுக்கு சண்டை செய்வதற்கு அவர் கூலி பொருத்துகிறார். அதே போல இந்த பாஷா ராஜா இன்னொருத்தர் சண்டைக்கு வந்தோடனே கெட்டுற வேலையை விட்டுட்டு அவர்கிட்ட என்ன செய்யறாரு? சண்டை போட போகிறார். இவங்கெல்லாம் அந்த கோட்டுச்சுவரை தகர்த்து அந்த இடத்த பயன்பாட்டுக்கு அவங்க கொண்டு வராங்க. இது உலக பிரகாரமாக இது புத்திசாலித்தனமான செயலாம் இல்லையா? அவருடைய ராணுவ வீரர்கள்ல ஒருவரை கூட அவர் இழக்கவில்லை. போர் கிடையாது, மக்களுக்கு அது கஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு போக்குவரத்துக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தடை அங்கு நீக்கப்பட்டிருக்கு. இது உலக பிரகாரமான ஒரு புத்திசாலித்தனமான செயல். கொஞ்சம் காசு கொடுத்து அவருடைய வேலையை என்ன செஞ்சுக்கிட்டாரு? முடித்து கொண்டார். ஆனா தேவனுடைய பார்வையில அங்கு ஆசா ராஜா தேவனை நம்பாமல் தன் உலக ஞானத்தை அவர் நம்புகிறார். அங்கு நடந்தது என்ன அப்படின்னா, தேவன் பாஷா ராஜாவை மாத்திரம் இல்ல, அந்த புற ஜாதி யாரை கூலி பொருத்தினாரோ அவரையுமே ஆசா ராஜாவுக்கு ஒப்பு கொடுப்பதாக இருந்தது. புரியுதா? கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, யாரை அவர் கூலி பொருத்தி கொண்டு அங்கு உதவிக்கு அழைத்தாரோ அதே ராஜா ஆசா ராஜாவை எதிர்த்து சண்டைக்கு வருவார். அப்போ அந்த சூழ்நிலையில தன் உலக ஞானத்தை நம்பாமல் அவர் தேவனை சார்ந்து கொண்டிருந்தால் இந்த பின் விளைவுகளை அவரால் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியும். அந்த தேசம் ஒன்றாக மாறி இருக்கும். இதே போலதான் நம்முடைய திட்டமும் தேவனுடைய திட்டமும் வேறு வேறானவை. நம்முடைய திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் உயர்ந்தது. நம்முடைய ஞானத்தை காட்டிலும் அவருடைய ஞானம் உயர்ந்தது. பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு அது உயர்வானது. உலக ஞானம் தேவனுடைய ஞானத்துக்கு எதிரானது. நம்ம சூழ்நிலைகள்ல உலக ஞானத்தை நம்புவது, நல்லா கவனிங்க, தவறான செயலை நம்புறதுன்னு இதுல சொல்லப்படல. நம்முடைய சொந்த புத்தியை நம்புகிறது. அது தேவனை நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறதா? மட்டுப்படுத்துகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செஞ்சாங்களா? மட்டுப்படுத்தினார்கள். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில செயல்பட விடாமல் இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்களா? தடுத்தார்கள். அதே போலதான் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய உலக ஞானத்தினால ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்முடைய ஞானம் நமக்கு என்ன சொல்லுதோ, நம்ம அறிவு என்ன சொல்லுகிறதோ, நம்ம அனுபவம் என்ன சொல்லுகிறதோ அதை சார்ந்து கொள்ளும் போது தேவன் மட்டுப்படுத்தப்படுகிறார். எல்லா காரியத்திலையும் உங்களுடைய பலவீனம் அவருக்கு ஒரு பொருட்டு கிடையாது. உதாரணத்துக்கு உங்க சரீரத்துலதான் ஒரு நோய் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுவோமே. டாக்டருடைய ரிப்போர்ட் உங்களுக்கு அது ஒரு நம்ப முடியாத ஒரு ரிப்போர்ட், இது சுகமாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நோயோட வலியை நீங்க வைத்து கொண்டு இருக்கிறீங்க, நோயோட அறிகுறிகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க அந்த நோயால பாதிக்கப்பட்டு அவங்க படுக்கையில இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துக்கங்களை சுமந்தேன், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உலக ஞானம் என்ன சொல்லும்? உலக அறிவு என்ன சொல்லும்? டாக்டரோட ரிப்போர்ட் என்ன சொல்லும்? உலக அனுபவம் என்ன சொல்லும்? இந்த நோய் வந்தா இது இப்படித்தானே, இது எப்படி சுகமாகும், இது வலித்து கொண்டிருக்கிறதே, இது இருக்குதே, என்னுடைய கண்கள் அதை பார்க்கிறதே,
இல்ல உலகத்திலிருந்து ஒருவர், நம்முடைய நண்பரோ உறவுகளோ இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம எதை சார்ந்து கொள்றோம்? தேவனுடைய வார்த்தையா, நம்முடைய அறிவையா, நம்முடைய அனுபவத்தையா? நீங்க உங்க அனுபவத்தை சார்ந்து கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை அங்க என்ன செய்யப்படுகிறது? மட்டுப்படுத்தப்படுகிறது. தேவனால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அவருடைய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் மனிதனாக இறங்கி வந்தார். அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனையே அவர் உங்களுக்காக கொடுத்திருக்கும் போது அவற்றோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் உங்கள் சார்பில் நிற்கும் பொழுது உங்களுக்கு எதிராக நிற்பவர் யார்? அவர் உங்கள் சார்பில் நிற்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும்? எந்த பலவீனம் நிற்க முடியும்? எந்த நோய் இருக்க முடியும்? எந்த பிரச்சனை நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? எந்த வறுமை நிற்க முடியும்? எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தால் கூட அவர் உங்கள் சார்பில் நிற்கும் பொழுது அந்த பிரச்சனையால் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நீங்க உலக ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் அங்க சார்ந்து கொள்ளும் போது தேவன் என்ன செய்யப்படுகிறார்? மட்டுப்படுத்தப்படுகிறார், தடுக்கப்படுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க செயல்பட விடாம அவருடைய கையை என்ன செஞ்சிருக்கிறீங்க? பிடித்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சாட்சி ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு வாலிப பெண், காலேஜ் முடிச்ச பொண்ணு, எனக்கு வயசு சரியா ஞாபகம் இல்ல. ஒரு சில பிரச்சனைகள்ல அந்த பொண்ணுக்கு மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பு கட் ஆயிட்டு அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஒரு சில மருத்துவம் பார்க்கும் பொழுது அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டா. ஆனா அவளால எதையும் நார்மலா என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நார்மலா பேச முடியாது, சாப்பிட முடியாது, நடக்க முடியாது. அவளுக்கு அந்த மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பு கட்டானதுனால யூரின் போறது, மோஷன் போற உணர்வெல்லாம் அவளுக்கு என்ன செய்யாது? இருக்காது. அவளுக்கு சொல்ல வராது. அந்த உணர்வு அவளுக்கு என்ன செய்யாது? கிடையாது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் அவளுக்கு. இந்த சூழ்நிலையில அவங்க எங்க கிட்ட வர்றாங்க. தேவனை அறியாத ஒரு குடும்பம். அவங்களுக்கு நாங்க சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தோம். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு சுகத்துக்காக மாத்திரம் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவருக்குள்ளதான் மீட்பு. ஒரு சுகத்தை வாங்கிட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சுகம் கிடைக்கும், ஆனா அது அவருக்குள்ளதான் இருக்கு. அந்த சுகத்துல வாழ வேண்டும் என்றால் அவருக்குள்ள வந்தாதான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஒரு தேவைக்காக மாத்திரம் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இத அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, என் மகளுக்கு சுகம் கிடைத்தால் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து விசுவாச அறிக்கையெல்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் எல்லாம் செய்யும் பொழுது அந்த பொண்ணுக்கு தொடு உணர்ச்சி இருக்காது. தொட்டா அந்த பொண்ணுக்கு என்ன கிடையாது? உணர்வு இருக்காது. ஆனா அந்த தொடு உணர்ச்சிலாம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுது? வர ஆரம்பிச்சுது. யூரின் போறது, மோஷன் போறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. அவளாவே எந்திரிச்சு அவளுக்கு என்ன செய்வா? பாத்ரூம் போறது, நிறைய விடுதலைய பார்க்க ஆரம்பிச்சா. பேச ஆரம்பிச்சா, நல்லா நடக்க ஆரம்பிச்சா, எல்லா காரியங்களையும் சொல்லுவா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க செக் பண்ண போயிருந்தாங்க. டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, மூளை செயல்படுறத உங்க மகளுக்கு அது நிறுத்தி பல மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த மூளை செயல்படுறத நிறுத்தி எத்தனை மாசம் ஆகுச்சா? பல மாதங்கள் ஆகிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூளை செத்து போயிட்டுன்னு அர்த்தம். மூளையில ஆக்சிஜன் என்ன செய்யல? போகல. மூளை செத்து போன ஒருவரால் எப்படி நடக்க முடியும்? எப்படி பேச முடியும்? எப்படி அந்த உணர்ச்சிகள் இருக்க முடியும்? டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இந்த மாதிரி ரிப்போர்ட் உள்ள ஒருத்தங்க கோமா ஸ்டேஜ்ல தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு எப்படி இருக்கிறா? நார்மலா இருக்கிறா. அவ கோமா ஸ்டேஜ்ல இருந்தா நாங்க ஏதாவது ஒரு மருத்துவத்தை என்ன செய்யலாம்? செய்து பார்க்கலாம்.
நார்மலா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யறது? நீங்க இப்போ என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறீங்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்கள். மருத்துவத்துல இதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மூளை செயல்பாட்டை என்ன செஞ்சுட்டு? நிறுத்தி விட்டது. இன்னும் சொல்ல போனா மூளை செத்து விட்டது. அந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி செஸ் நல்லா விளையாடுவாளாம். அந்த செஸ்ல ஒவ்வொரு காயினையும் எங்க வைக்கணும்னு அழகா சொல்றா. எதுக்கடுத்து எதை வைக்கணும்னு சொல்றா. அந்த ஒவ்வொரு காயினையும் எப்படி நகர்த்தி எப்படி செல்லணும் அந்த வழிமுறைய சொல்றா. மூளை செயல்பாடு இழந்த ஒருவருக்கு ஞாபக சக்தி எப்படி வரும்? யோசிச்சு பாருங்களேன். அங்க மூளையே இல்லாமல் கூட அவரால் என்ன செய்ய முடியுது? செயல்படுத்த முடிகிறது. இது தேவனுடைய வல்லமையை பறைசாற்றுகிறது. அந்த சத்தியத்தை ரெக்கார்டர்ல அப்படி கையில அந்த பொண்ணு பிடித்து கொள்ளுவாளாம். ஆஃப் பண்ணவே மாட்டாளாம். அந்த வார்த்தையை திரும்ப பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். அந்த வார்த்தை சிந்தனைக்குள்ள போக 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 அந்த தேவ வல்லமை அங்க மூளை செயல்படவில்லை என்றாலும் அது என்ன செய்யணுமோ அந்த வல்லமையை எது செய்து? தேவனுடைய வல்லமை, அவருடைய வாழ்வு. இதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள்லையும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். மூளை செயல்படல அப்படின்னு சொன்னாலும் மூளை என்ன செய்யுமோ அந்த வேலையை அவருடைய வல்லமை என்ன செய்யுது? செய்கிறது. அப்போ இந்த பிரச்சனையில இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது இப்படிதானே வரும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் உலக அறிவு, உங்கள் உலக அனுபவம், உங்களுடைய ரிப்போர்ட், நீங்க உங்க சூழ்நிலையை நம்புறது, இதுதான் அவர் வல்லமை அங்க என்ன செஞ்சு வச்சிருக்கு? தடுத்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த உலக ஞானம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் உண்டு, ஒரு வரம்பு உண்டு. இந்த வரம்பு எல்லைக்கு மேல மனுஷனால என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இந்த வரம்ப நம்ம நம்பும் போது தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனம் முதல். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவரோட வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. 3 நாளா அவருடைய வார்த்தையை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பசியோடு அனுப்புவதற்கு அவருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தாம் அற்புதம் செய்ய போறதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரா அப்படின்னா, அவங்கள சோதிக்கும்படி கேட்கிறாராம். இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே பிலிப்பு என்ன செய்யறாரா, அவர் கையில வச்சிருக்கிற பணத்தை எண்ணி பாக்குறாரா. பணம் வச்சிருக்கிற பைய திறந்து என்ன செய்யறாரு? பாக்குறாரு. அதுல என்ன இருக்கு? 200 பணம். இந்த சின்ன பணத்தை கொண்டு 5000 ஆண்கள், ஒரு கூட்டத்துல ஆண்கள் மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. பெண்கள் வந்தாங்கன்னா பிள்ளைங்களை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் ஒரு கூட்டத்துக்கு அதிகமா என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேல உள்ள ஒரு கூட்டம். இந்த 15,000க்கும் மேல உள்ள கூட்டத்துக்கு இந்த 200 பணம் காணாதே. எப்படி காணும்? இது எப்படி இது போதும் அப்படின்னு சொல்லி மனித வரம்பு, அதுதான் லிமிட். இத வச்சு எப்படி பண்ண முடியும்? நம்ம நினைப்போம் இல்லையா? இதுல எப்படி நான் பார்க்க முடியும்? இது இப்படிதானே சொல்லுது, இது இவ்வளவு தானே. ஒரு மனுஷன் எவ்வளவு சுமையை தான் தூக்க முடியும்? அதுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அதுதான் வரம்பு, அதுதான் லிமிட். அது போல இந்த பணத்தை கொண்டு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எப்படி சாப்பாடு வாங்க முடியும்? பிலிப்பு கேட்கிறார். அது உண்மைதான். ஆனா அவர் உலகங்களை உண்டாக்கியவர். காசே இல்லை என்றாலும் உணவை அவரால் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். அவருடைய வல்லமை அது.
5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்திரேயா சொல்றார். அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அதை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அது பெருகுகிறது. 12 கூடை நிறைய அவங்க மீதம் எடுக்கிறாங்க. இங்க பிலிப்புவை போல ஒரு சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். உலகத்தை இனிமேதான் ஜெயிப்பீங்கன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. ஜெயித்தீர்கள். நீங்க கேட்கலாம், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா இப்போ என் பிரச்சனையில நான் போராடிக்கிட்டு இருக்கிறேனே, என் பிரச்சனையில நான் இப்போ நின்று இதை எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறேனே, அப்புறம் ஜெயிச்சுட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அல்லவா இதை எதிர்கொண்டு இருக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வெற்றி சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். இந்த வெற்றி நீங்கள் பெற்ற வெற்றி அல்ல, உங்கள் சார்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற வெற்றி. உங்களோட ஓட்ட பந்தயத்துல நமக்கு பதில் அவர் ஓடி அந்த வெற்றியை என்ன செய்திருக்கிறார்? பெற்றிருக்கிறார். உங்க பெயர்ல அவர் ஓடி இருக்கிறார். அதனாலதான் சத்தியம் சொல்லுது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் இந்த பிரச்சனையை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த கூட்டத்தை காட்டிலையும் அவங்க பக்கத்துல நிற்கிறவர் பெரியவர். அன்றைக்காவது பிலிப்பு பக்கத்துலதான் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் தூரத்துல எல்லாம் இல்ல, பக்கத்துல எல்லாம் இல்ல, உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க உங்க கையில இருக்கிறத பார்த்து இது எப்படி போதும், இதுல எப்படி நான் பார்க்க முடியும், இதுல வழியே இல்லையே, இதுல நான் எப்படி செல்ல முடியும், இது இப்படித்தானே இருக்குது. இது உங்களுடைய இந்த மனித வரம்பு தான் அவர் செயல்படுறத அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி சில வாரங்களுக்கு முன்பதாக சாட்சி சொன்னாங்க. வார வாரம் அவங்க வருகிற ஒரு சகோதரி தான். ரொம்ப கவனமா சத்தியத்தை கேட்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது நிறைய சாட்சிகளை அவங்க பார்த்திருக்கிறாங்க. அவங்க முதுகுல ஒரு விரல் விடுற அளவுக்கு பள்ளம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டுதான் அந்த வலியில இருந்து அதெல்லாம் சரியாகி அந்த இடமே அவங்களுக்கு நல்லா சரியாகி விட்டது. அடுத்து அவங்களுடைய மகள், மருமகன், அந்த குடும்பத்தோட அவங்க சேர முடியாம இருந்தாங்க. 7 வருஷமா அவங்க மகளோட பேச முடியாம இருந்தாங்க. ஆனா இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்து கொண்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தோடு எடுத்து ஒன்று சேர்ந்தாங்க. அடுத்தவங்களுடைய மருமகளோட காரியத்துல அவங்க குழந்தைய பெற்றுக்கொண்டது நிறைய சாட்சிகள் அது சொல்லலாம். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு நான் பெற்றுக்கொண்ட சாட்சிகள் ஏராளம். என் வாழ்க்கையில நிறைய விடுதலைய ஆசீர்வாதத்தை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு 14 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. எனக்கு அடைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் விசுவாச அறிக்கையை எழுதி வாங்கினேன். சத்தியத்தை நான் கேட்பேன். எனக்கு அது ஆசையா நான் கேட்பேன். அந்த வார்த்தைகளை நான் விசுவாசத்தோட சொல்லுவேன். அதை அடைக்கிறதுக்கு என்கிட்ட வழியே கிடையாது. எப்படி அடைத்தேன் என்று தெரியாது. இப்பொழுது எனக்கு கடன் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் வீட்டுல எந்த பொருளும் கிடையாது. எனக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எந்த பொருளும் கிடையாது. ஆனா நான் விசுவாசத்தோடு அதையெல்லாம் பார்த்தேன். எல்லா பொருளையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? பெற்றுக்கொண்டேன். அந்த மனித வரம்பு இல்லாமல் அவரை விசுவாசிப்பது. அவங்க சொன்னது அதுதான், என் கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு வழி கிடையாது. நிறைய பேரோட எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, இதை அடைக்கிறதுக்கு என்கிட்ட எந்த மூலமும் இல்லையே, என் கையில அதுக்கான ஆதாரம் இல்லையே, பொருள் இல்லையே, எதை கொண்டு நான் இதை அடைக்க முடியும்? இந்த நோய் வந்ததுன்னா இதை தீராது என்று மருத்துவம் சொல்லுகிறதே, உலகம் அதை சொல்லுதே, இது எப்படி சரியாகும்? நீங்க உங்க கைய பாக்குறீங்க, உங்க சரீரத்தை பாக்குறீங்க, உங்க பிரயாசங்களை பாக்குறீங்க. நான் எவ்வளவுதான் என் வாழ்நாள் முழுவதும் நான் இதை செஞ்சா கூட நான் இதை அடைக்க முடியாதேன்னு பாக்குறீங்க. வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்க கையின் பிரயாசத்தின்படி அதுல என்ன செய்யல, போடல. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்களுடைய பலத்தின்படி, உங்களுடைய வருமானத்தின்படி, உங்களுடைய வல்லமையின்படி, நீங்க செய்யற வேலையின்படி, நீங்க பெற்று கொண்டிருக்கிறதன்படி உங்க குறைவை நிறைவாக்குவேன்னு அதுல என்ன செய்யல, சொல்லல. இத சொல்லி இருக்கிறவர் ஐஸ்வர்யவான். வானமும் பூமியும் அவருடையது, பூமியின் நிறைவெல்லாம் அவருடையது, தங்கமும் வெள்ளியும் அவருடையது. அவர் சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அதுதான் வசனம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம காற்று இன்னும் வரலையே, புயல் இன்னும் வரலையே, மேகம் இன்னும் வரலையே, மேகம் இல்லாம மழை எப்படி பெய்யும், மழை பெய்யாம பள்ளம் எப்படி நிரம்பும்னு சொல்லி நம்ம மனித அறிவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க அறிகுறிய பாக்குறோம், அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆதாரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். மழை பெய்யறதுக்கு அறிகுறியே இல்லையே, நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கே, மேகம் இருந்தா தானே மழை பெய்யும் நம்ப முடியும் இல்லையா? இது மனித அறிவு. ஆனா வசனம் சொல்லுது, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, நீ மழையையும் பார்க்க மாட்ட, ஆனா உன் பள்ளம் என்ன செஞ்சிடும், நிரம்பும். உங்களுக்கு தேவை உங்க பள்ளம் என்ன செய்யணும், நிரம்பணும். உங்களுக்கு காற்றும் தேவையில்லை, மழையும் தேவையில்லை. நம்ம அறிவு ஆதாரத்தை தேடுகிறது. நம்ம கண்களால் நம்புகிறதுக்கு, அவர் வார்த்தைய ஏற்றுக்கொள்றதுக்கு, கேரண்டி கொடுக்கறதுக்கு நம்ம இங்க எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரத்தை தேடுறோம். உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா, நம்மள தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், தரிசித்து நடக்கும்படி அல்ல, விசுவாசித்து நடக்கும்படி அவர் படைத்திருக்கிறார். ஆதாரத்தை தேடும்படி இல்ல. ஒரே ஆதாரம் தான். விசுவாசம்னா என்ன? அவர் வார்த்தை சொல்லுது, நான் உன் கூட இருக்கிறேன். உங்களுக்கு ஆதாரம் உங்க சூழ்நிலையில தெரியாது, உங்க பிரச்சனையில தெரியாது. நீங்க தனித்து விடப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. உங்க கூட அவர் இருப்பதற்கான உணர்வும் உங்களுக்கு வராது, ஆதாரமே இருக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம், அவர் வார்த்தை சொல்லுது, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுக்கு நீங்க எப்படி நீங்க இதுக்கு பதில் கொடுக்க போறீங்க? இதுதான் உங்க விசுவாசம். அது அப்படியே நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதை விசுவாசிங்கிறீங்கன்னு அர்த்தம். அது எப்படி? எனக்கு யாருமே இல்லையே, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே எனக்கு வருது, இதுல இருந்து ஏன் நான் இன்னும் வெளியில வரல, இதுல நானும் எப்படி வரப்போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய வார்த்தைய நீங்க இன்னும் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் அவர் வல்லமைய உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சு வச்சிருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. மனித வரம்புகள், நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நம்முடைய அறிவு சொல்லக்கூடிய லிமிட்டேஷன். ஒரு மனுஷனால இவ்வளவுதான் முடியும், அந்த அறிவு தான், அந்த ஞானம் தான் தேவனை உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த கேள்வியுமே இல்லாம அவர் சொல்றத நம்புறது, அதுதான் விசுவாசம். அதுதான் நீங்க தேவ ஞானத்தை தேர்ந்தெடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து, உலக ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்காது. ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா என்னன்னா, ஒரு காரியத்தை துணிந்து செய்யாது. எனக்கு எல்லாம் சரியா இருந்தாதான் அதுல நம்ம போவோம் இல்லையா? இல்லை என்றால் நான் எதையாவது இழந்துட்டேன்னா, எதையாவது நான் தொலைத்து விட்டேன்னா, எதுலையாவது நான் கீழே விழுந்துட்டேன்னா எனக்கு அதுல என்ன ஆகும்? ஒரு துணிவோடு செய்கிறதுக்கு உலக ஞானம் என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து செய்யணும், நான் கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ஆனா தேவனோட வல்லமை எப்பொழுதுமே நீங்க துணிந்து செயல்படுறதுலதான் செயல்படும். உதாரணத்துக்கு யவீரு. யவீரு யாரு அப்படின்னா, மார்க் 5வது அதிகாரத்துல இருக்கு, ஒரு ஜெப ஆலய தலைவன். இந்த பதவி ஒரு சாதாரண பதவி இல்லை. அந்த காலத்துல ஜெப ஆலயங்கள்ல ஒரு கட்டளை போட்டிருந்தாங்க. என்ன கட்டளை அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பின்னாடி யாரும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏசு கிறிஸ்து பின்னாடி போனாலோ அவரை விசுவாசித்தாலோ அவங்க சபையில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, விலக்கி வைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட
அமைப்பு, மத அமைப்புல ஒரு ஆலயத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தலைவரா இருக்கிறாரு. ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவரை இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவர் தேவ தூஷணம் சொல்கிறவராக அவரை பார்த்தாங்க. இங்க எவீருவோட மகள் மரண படுக்கையில இருக்கிறாள். இங்க ஜெப ஆலய தலைவன் என்ன செய்யறாராம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ தேடி போறாராம். அப்போ அவர் அங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, துணிந்து ஒரு செயலை செய்கிறார். என் பதவியே போனாலும் பரவாயில்லை, என் பொண்ணு அங்க என்ன செய்யணும்? சுகமாக வேண்டும். நான் அவர்கிட்ட நான் போக போறேன். நீங்க அவர்கிட்ட போகும்போது, அவர் வழியில போகிறதற்கு உங்களுக்கு தைரியம் தேவை. துணிந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவருடைய பாரம்பரியத்தை, அவருடைய மதம் அவருக்கு கொடுத்திருந்த சட்ட திட்டங்களை உடைச்சுதான் அவர் பின்னாடி போறாரு. இன்னைக்கு நான் அநேகரை பாக்குறேன், அவங்களோட பாரம்பரியங்கள் தான் அவர் செயல்படுறத அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சு வச்சிருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை அநேகருக்கு நாங்க கொடுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அதை விட எது அவங்களுக்கு பெரிதாக இருக்கு? பாரம்பரியங்கள். 3 நாள் இந்த கூட்டம் நடக்குது, 1 வாரம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது எங்க ஆலயத்துல. ஃபங்க்ஷன் நல்ல விஷயம்தான், கூட்டம் நல்ல விஷயம்தான். அதை விட எது முக்கியம்? எது முக்கியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை உடைச்சிட்டு அந்த சத்தியத்துக்குள்ள வருகிறதற்கு துணிவில்லை, தைரியம் இல்லை. அவங்க இனி என்ன சொல்வாங்க? இவங்க இனி என்ன சொல்வாங்க? இவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களோ? இந்த சத்தியத்தை இவங்களுக்கு எடுத்து சொன்னா என்ன தப்பா நினைப்பாங்களோ? இந்த எண்ணம் தான் அவர் செயல்படுறது அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள்ல, இந்த இடம் மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல தைரியமா எவீரு நிற்கிறார். என் பதவி போனாலும் பரவாயில்லை, யார் என்ன குறை சொன்னாலும் பரவாயில்லை, அந்த விமர்சனங்களுக்கு அவர் பயப்படவில்லை. நம்ம அந்த விமர்சனங்களுக்கு எத்தனை இடங்கள்ல பயப்படுறோம்? அந்த விசுவாச வார்த்தைகளை எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்கு எத்தனை இடத்துல பயப்படுறோம்? அவருக்கு சாட்சியா நிக்கிறதுக்கு எத்தனை இடத்துல பயப்படுறோம்? உலகத்தோடு எத்தனை இடத்துல ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு நிக்கிறோம்? அந்த இடத்துல எல்லாம் நம்ம துணிந்து நம்ம என்ன செய்யல? செயல்படல. இந்த இடத்துல நான் இந்த விசுவாச வார்த்தைய பேசினேன்னு சொன்னா அவங்க சிரிப்பாங்களோ? அவங்க சேர்த்து கொள்ள மாட்டாங்களோ? அவங்க என்னை விட்டு போயிருவாங்களோ? அதுதான் அவர் செயல்படுறது அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த காலத்துல அந்த நோயை தீட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க தெருவுல போகும்போது நான் தீட்டுள்ளவள்னு சொல்லிக்கிட்டே அவங்க என்ன செய்யணும்? போகணும். அப்படி அவங்க சொல்லாம போயிட்டாங்கன்னா அவங்கள கல்லெறிஞ்சு என்ன செய்யலாம்? கொல்லலாம். யூத சட்டம் அப்படி இருக்குது. மரண படுக்கையில இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, மரணத்தை நோக்கி அவங்க போய்கிட்டு இருந்தாங்களா. அவங்க நிலைமை மோசமாகிக்கிட்டே இருந்துதான். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில ஏசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் நான் சொஸ்தமாயிருவேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ஆடைய போய் தொடுற வரைக்கும் அந்த வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? சொன்னாங்க. அவங்க ஒரு துணிகரமான ஒரு செயலை அவங்க செய்யறாங்க. அவங்க சாக்கு போக்கு சொல்லல. யாராவது இனிய தூக்கி கொண்டு போய் அவர்கிட்ட விட்டா நல்லா இருக்கும் சொல்லல. ஏசு கிறிஸ்து தெருவுல சும்மா சாதாரணமாலாம் போயிருக்க மாட்டாரு. அவர் எங்க போனாலும் அற்புதங்கள், அடையாளங்கள். அவரை சுத்தி ஒரு பெரிய மக்கள் கூட்டம், குறை சொல்ற ஒரு கூட்டம், பரிசேயர்கள் கூட்டம், நோயாளிகள் கூட்டம், கிட்டத்தட்ட தெருவே அடைத்து செல்ற மாதிரி தான் அவர் என்ன செய்வாரு? போய்கிட்டு இருப்பாரு. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவரை போய் நான் எப்படி தொடுறது? அந்த அம்மா கேட்கல. அதை உடைச்சுதான் அவங்க போறாங்க, துணிந்து போறாங்க. நான் இதை எப்படி போக முடியும்? மலைச்சு போய் அவங்க நிற்கல. விசுவாசத்தோடு அவங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. அவருடைய பலம் அவரை தாங்குகிறது. நீங்க விசுவாசத்துல நீங்க கால் எடுத்து வைக்காம அந்த வல்லமை என்ன செய்யாது? வெளிப்படாது. அவர் தூக்கி விடணும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க விசுவாசத்தோடு கால் எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். இனி யாராவது அறிந்து கொண்டால் கல்லறிந்து கொன்று விடுவார்களே அப்படின்னு அந்த அம்மா பயப்பட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அவங்க துணிந்து அதுல ஒரு செயலை செய்யறாங்க. நான் போய் அவர் ஆடைய தொட்டா போதும், இந்த இடத்துல நான் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிஸ்க் எடுக்காம, நீங்க துணிந்து இந்த இடத்துக்குள்ள வராம அற்புதத்தை என்ன செய்ய முடியாது?
பார்க்க முடியாது. நமக்கு அற்புதம் தேவை. ஆனா துணிந்து அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. ஒருவன் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். சூனேமியாள், அவங்களுடைய மகன் இறந்து போகிறான். அவங்க கணவர்கிட்ட கூட அவங்க சொல்லல. அந்த பையனை எடுத்து எலிசா தீர்க்கதரிசியோட கட்டில் மேல மேல் அறையில படுக்க வச்சு அந்த அறைய பூட்டுறாங்களாம். பூட்டி வேலையாள்கிட்ட சொல்லி கணவர்கிட்ட ஒரு கழுதைய மட்டும்தான் கேக்குறாங்க. பையன் செத்து போயிட்டான்னு என்ன செய்யல, சொல்லல. நான் போய் தீர்க்கதரிசியை பார்க்கணும், எனக்கு கழுதை வேணும்னு கேக்குறாங்க. அவர் கேக்குறாரு, இது அமாவாசையும் இல்ல, நீ போய் பாக்குற மாதிரி விசேஷித்த நாள் எதுவும் இல்லையே, நீ எதுக்கு போறேன்னு கேக்குறாங்க. எல்லாம் சரிதான், எனக்கு ஒரு கழுதை மட்டும்தான் வேணும். பையன் செத்து போயிட்டான்னு அவங்க என்ன செய்யல, சொல்லல. யார்கிட்டையும் சொல்லல. பக்கத்து வீட்டுல சொல்லல, எதிர்த்த வீட்டுல சொல்லல, சொந்தக்காரங்கிட்ட சொல்லல, கணவர்கிட்டயே சொல்லலையே. அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? தீர்க்கதரிசியை பார்க்க போறாங்க. அவங்க மகனை திரும்ப பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? இதுதான் ரிஸ்க். இதுதான் துணிந்து செயல்படுறது, விசுவாசத்துல போறது. இது அநேகர் அற்புதங்களை பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு துணிந்து ஒரு செயலை, விசுவாச செயலை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு அதை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசியை தேடி போக தேவையில்லை. ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கணும்னு இல்ல. உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தங்கி இருக்கிற உறைவிடமா நீங்க இருக்கிறீங்க. உங்க ஜெபத்துக்கு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் செயல்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறதுன்னு வசனம் சொல்லுது. மனுஷன்ட்ட இருந்து இல்ல. ஆனா நம்ம கண்கள் யார பாத்துக்கிட்டு இருக்கு? மனுஷனையும் உலகத்தையும் பாக்குது. அதுதான் மனித அறிவு, அதுதான் மனித வரம்பு, லிமிட். அதுதான் நம்ம துணிந்து போக முடியல. அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்பி நம்மளால என்ன செய்ய முடியல. இது நமக்கு ஒரு ரிஸ்கா தெரியுது, ஒரு அபாயகரமான ஒரு செயலா தெரியுது. ஆனா நமக்கு பாதுகாப்பான செயலே எதுதான்? துணிந்து அவர் பின்னாடி போறதுதான், அவர் வழியை தெரிந்தெடுக்கிறது தான். நம்ம ஞானத்தை நம்பாம, நம்ம அனுபவத்தை நம்பாம, நம்ம அறிவை நம்பாம, நம்ம வரம்புகளை நம்பாம, சூழ்நிலையில உலக ஞானத்தை தேடாம, உலகத்துல உள்ள ஆலோசனையை கேட்காம அவர் வழிகாட்டுதலை தெரிந்தெடுப்பது, அது தேவனை உங்கள் வாழ்வில் செயல்பட வைக்கின்ற இடமாக இருக்கும். அது அவரை மட்டுப்படுத்தாது. ஆனா உங்க அறிவை நீங்க நம்பும் போது, உங்க அனுபவத்தை நம்பும் போது, உலக ஞானத்தை நம்பும் போது, உங்க வரம்புகளை நீங்க கையில பிடிச்சு வச்சிருக்கும் பொழுது அது அவரை உங்கள் வாழ்வில் என்ன செய்யும்? மட்டுப்படுத்துகிறது. இதை நீங்க ஒரு சுய பரிசோதனையே செஞ்சு பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல நான் அவரை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? என் கையின் பிரயாசத்திலையா, என் சுகத்திலையா, என் பிள்ளைங்க வாழ்க்கையிலையா, என் எதிர்காலத்திலையா, நான் வேலை செய்யற இடத்துலயா, நான் நின்று கொண்டிருக்கிற இடத்துலயா, எதுல நான் அவரை மட்டுப்படுத்துகிறேன்? ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை, அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு சில விஷயங்கள் கூடும் சொல்லப்பட்டிருக்கா? எல்லாம் கூடும். உங்க முன்னாடி இன்னைக்கு என்ன தேவையில இருக்கிறீங்களோ இது எல்லாம் அவரால முடியும். சமாதானத்தை பெற முடியாம இருக்கிறீங்களா? சமாதானத்தை பெற உங்களால் முடியும். விடுதலை பெறாமல் இருக்கிறீர்களா? விடுதலை பெற உங்களால் முடியும். சுகத்தை பெற முடியாம இருக்கிறீங்களா? சுகத்தை பெற உங்களால் முடியும். ஆசீர்வாதத்தை பெற முடியாம இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை பெற உங்களால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க பிரச்சனை, உங்க பலவீனம், உங்க நோய், உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரிகளே இல்லை. உங்களுக்கு எதிரி வெளியே இல்லை. எதிரி எங்க? நம்முடைய சிந்தனை. உங்க சிந்தனை தான் தேவனை தடுத்து கொண்டிருக்கிறது. அநேகர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. என் பிரச்சனை இப்படி இருக்கு, இதுல இவ்வளவு பெரிய தடை இருக்குது. அது உண்மைதான். அந்த தடை, பிரச்சனைகள், காரியங்கள், அதுல வரக்கூடிய விளைவுகள் எல்லாமே உண்மைதான். அதை விட ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, அதை தகர்த்து போடுகிறவர் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்.
அவரால எல்லாம் கூடும். அவர் எப்படி செயல்படுவார்னு சொல்லி நான் ஒத்துழைச்சா போதும், இது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. தேவனை எங்கள் வாழ்வில் நாங்கள் மட்டுப்படுத்த முடியும் என்ற சத்தியத்தை என்று எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய உலக ஞானத்தை, உலக அறிவை, அனுபவ அறிவை, மனித வரம்புகளை, காரண காரியங்களை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக நாங்கள் நம்புவது தேவனை எங்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காய், இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. உடைய கிருபை அதுல அவங்களுக்கு பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரது சரீரம், வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ சாப நோயின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சமாதானத்தை ஒவ்வொருவரது சரீரத்திலையும் வாழ்விலையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து அவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. கிருபை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.